ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் டைரி. இந்த வீடியோவில் டே vlog தான் பார்க்க போகிறோம். இது தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த கிளிப்பிங்ஸும் ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த கிளிப்பிங்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ தேர்ஸ்டே ஈவினிங் சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பினோம். போகிற வழியில் எடுத்த வீடியோஸ் தான் இது. இது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம்ன்றதுனால மால் ஃபுல்லாக பயங்கரமாக லைட்டெல்லாம் போட்டு செம்மையாக இருந்தது. ஸோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கோவில் போகிற வழியில் பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக வண்டியை நிறுத்தினோம். அப்போ நவி டான்ஸ் ஆடின கிளிப்பிங்ஸ் தான் இது. எப்படி டான்ஸ் ஆடிட்டு மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கோவில் போயிட்டு வரதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால அன்னைக்கு ஈவினிங் அவ்வளோதான் வீடியோ எடுத்தேன். இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ. வழக்கம் போல் வீடு க்ளீன் பண்ணியாச்சு, வாசலையும் விளக்கேற்றி வச்சாச்சு. இன்னைக்கு மார்னிங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். இதை ஈவினிங் வந்து தான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டு அடுப்பு மேடையை துடைச்சிட்டு சாமி விளக்கேற்றியாச்சு. மேடையை ஃபுல்லாக துடைச்சிட்டேன். மார்னிங் குக் பண்ணும்போதே சில பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன். அதெல்லாம் காஞ்சிருச்சு. அதை எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுடுவோம். அதை வச்சதுக்கப்புறம் மற்ற பாத்திரத்தை விளக்கி வச்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரமாக தேய்க்க ஆரம்பிக்க போகிறேன். எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. நவி அதுக்குள்ளே பசிக்குது அப்படின்னா ஸோ அவருக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக மேகி இருந்தது. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, கொஞ்சம் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். தனியாக காய் கொடுத்தா அவள் சாப்பிட மாட்டா. அதுக்காக மேகியில் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா. இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஓரளவு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் தாளிச்சிட்டேன். ஸோ இந்த காய்கறிகளையும் அதில் போட்டுட்டேன். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேகி மசாலா என்கிட்ட இல்லை. ஸோ அதனால மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்தது அதையும் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச நூடுல்ஸை அதில் போட்டு கிண்டிட்டேன்.